ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்க பார்த்துருக்கிறது கிஸ்தான். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நம்மளுடைய காருக்கு சன் ஃபிலிம் பிளஸ் கோட்டிங் வந்து ஏஎஸ் மோட்டோர்சைக்கிள்ஸ்ல பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம். நான் ஒரு கார்டு தரேன், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காருக்கு என்ன டைப் ஆஃப் சன் ஃபிலிம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் நம்ம இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் சன் ஃபிலிம் எதுக்காக போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2 விஷயத்துக்காக போடுவாங்க. ஒன்னு உங்க காரோட பெட்டர் மைலேஜ்க்காக, இன்னொன்னு உங்க காரை இன்னும் கொஞ்சம் கூட பிரீமியம் காட்டுறது. என்னடா இது ஆட்டோவோட கண்ணாடி திருப்புனா வண்டி இன்ஜின் ஓடுற மாதிரி இந்த சன் ஃபிலிம் ஓட்டினா கார் மைலேஜ் கூடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட் தான். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த சன் பிலிம்ஸ் அப்படின்னா 2 டைப் ஆஃப் சன் பிலிம்ஸ் இருக்கு. ஒன்னு மெட்டாலிக் சன் பிலிம்ஸ், இன்னொன்னு நான் மெட்டாலிக் சன் பிலிம்ஸ். மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் வச்சு மேக் பண்ற சன் பிலிம்ஸ் எல்லாமே மெட்டாலிக் சன் பிலிம்ஸ். அண்ட் அதே மாதிரி நான் மெட்டாலிக் அப்படின்னு பார்த்தா இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிராமிக் சன் பிலிம்ஸ் இது எல்லாமே வந்து நான் மெட்டாலிக். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அதை நான் என்ன சொல்றேன், சன் பிலிம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா சூரிய வெளிச்சத்துல இருந்து வரக்கூடிய லைட் நம்ம கிளாஸ்ல படும்போது ரீஃப்ராக்ட் ஆகும். அதாவது பட்டு டைவர்ஸ் ஆகி நமக்குள்ளேயே தான் வரும். அப்ப என்ன ஆகுனா லைட் படும்போது லைட் கூட ஹீட்டும் படும். ஹீட்டும் நமக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம பாடிக்கோ இல்ல அந்த காரோட டேஷ்போர்ட்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து படும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி தான் வந்து நார்மலா நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது ஒரே டேரக்ஷன் போகும்போது அந்த சன்லைட் அதுல பட்டு நமக்கு ஹீட் உள்ள வந்து நம்ம கையில பட்டுட்டே இருக்கும். இல்ல அந்த கார் கேபின்குள்ள அந்த ஹீட் இருந்துட்டே இருக்கும். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமான கூலிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கூலிங்கோட அந்த நாப ஃபுல்லா வைப்போம். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும், ஏசியோட சேர்த்து மைலேஜ் கூட அப்படியே போயிடும். ஸோ இதுதான் வந்து மெயினா நமக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கான காரணம். ஒருவேளை சன் பிலிம் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த சன் பிலிம்ஸ்ல நான் 2 டைப்ஸ் சொன்னேன், மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான் பண்ணும். ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணும், இன்னொன்னு யூவி ரிஜெக்ஷன் பண்ணும். ஸோ ஹீட்ங்கிறது என்னன்னா அந்த சன்லைட் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி உள்ள போகும்போது அந்த லைட் ரொம்ப நேரம் அங்க படும்போது அது ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். அந்த ஹீட் தான் உங்க பாடிக்குள்ளேயோ இல்ல உங்க கேபின்குள்ளேயோ வரும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் அதாவது மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து அந்த பிலிம்ஸ்ல மேக் பண்ணி அதை பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அந்த சன்லைட்ஸ். ஸோ அதனால ஹீட் ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒன்னு இதே நான் மெட்டாலிக் வரும்போது உங்களுக்கு அதே மாதிரி தான் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஆனா இந்த 2 விஷயத்துல ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால உங்களுக்கு இன்டர்ஃபரன்சஸ் வந்து கம்மியாகும். அதாவது நான் மெட்டாலிக் சன் பிலிம்ஸ்ல வந்து இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு கால் ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸோட இது வந்து பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து கால் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது மெட்டல் சர்ஃபேசஸ்ல வந்து உங்க சிக்னல்ஸ் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க சிக்னல்ஸ் வந்து கரெக்டா கிடைக்காம லாஸ் ஆகும். அதே விஷயம் நான் மெட்டாலிக்கா இருக்கும்போது அதாவது மெட்டல்ஸ் இல்ல அது அப்சர்வ் பண்ணாது இல்ல அது வந்து டைவர்ஜும் பண்ணாது. அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் நார்மலா டிராவல் ஆகி உங்களுக்கு லாஸ்டஸா வந்து உங்களுக்கு அந்த சிக்னல் கம்யூனிகேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக். இதுல நம்ம என்ன சன் பிலிம் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோரோவுடைய 92% சன் பிலிம் வந்து போட்டிருந்தோம். நம்ம காரோடைய சன் பிலிமோட விசிபிலிட்டி ரேஷியோ பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 70% அண்ட் சைடு எல்லாமே 50% இருக்கும். ஸோ அதனால செம்மையா வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து ரிடக்ட் பண்ணி தருது. பிளஸ் அது இல்லாம உங்களுக்கு காரோட லுக் சூப்பரா தருது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆன்டி கிளார். நீங்க வெளியே இருக்கக்கூடிய லைட் ஏதாவது உள்ள பாஸ் ஆகும்போது அது வந்து உள்ள வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வராம ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி போயிடுற காரணத்தால நம்ம கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து 20,000 ஆச்சு. ஸோ நம்மளுடைய கூப்பன் கோட் அதாவது வெங்கி 2025 இந்த கூப்பன் கூட நீங்க அவங்க போய் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 31 குள்ள போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வரை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல நீங்க 2026ல போறீங்கனால டைம் இல்ல 1 மந்த் கொஞ்சம் பிஸியா இருந்தா அடுத்து நீங்க எப்போ போனாலுமே நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. சன் பிலிம் என்ன போடணும் எதுக்கு போடணும் இதெல்லாம் நான் ஏன் இப்ப நான் சொல்லிட்டேன். இதே மாதிரியே கோட்டிங்ஸ் எதுக்கு போடணும் என்ன போடணும் எப்படி போடலாம் இதனால என்ன பெனிஃபிட் இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க.